அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வீட்டிலே எப்படி அதே டேஸ்ட்டில் செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ 1 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் குறைஞ்சது ஊற வச்சுக்கோங்க. விருப்பப்பட்ட நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வச்சுக்கலாங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு நார்மல் ஏலக்காய். கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் 2 பச்சை ஏலக்காய் போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு, உப்பு தேவையான அளவு. இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 8லேருந்து 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நல்லா 10 விசில் வந்துருச்சுங்க. பாருங்கள், சன்னா நல்லாவே வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்குன்னு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ கிரேவி அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸாக இருந்தால் 3 கூட போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லாவே கலர் மாறிடுச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா பரவாயில்லைங்க, அது இல்லாமல் கூட செய்யலாம். இப்போ மிளகாத்தூள் வாசனை போக 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் வாசனை போக 2 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதக்கியாச்சு. அடுத்தது 2 தக்காளியை மிக்சியில் நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. வேக வச்சு சன்னா தண்ணி இருக்கு இல்லையா, அப்போ அதை கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்லோவில் வச்சிடலாம். இப்போ அடுத்தது வேக வச்சு சன்னாவை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாங்க. அப்போ தான் சன்னாக்குள்ளே எல்லா மசாலாவும் உள்ளே போகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சன்னா பார்க்கும் போதே தெரியும் நல்லா மசாலாவில் போட்டாயிருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துக்கலாங்க. கசூரி மெத்தி இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரி இல்லைன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.